ஹாய் வணக்கம். இன்றைக்கி நல்ல சுவையான ஆரோக்கியமான வாழைப்பழ கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாம் தேவைப்படாது. ஹேண்ட் விஸ்கை வச்சு இந்த கேக்கை நாங்கள் ஈஸியாகவே செய்து கொள்ளலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவில் தேவைன்னு சொல்லியும் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வாழைப்பழமாக எடுத்துருக்கிறேன். இது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி முதல்ல நல்ல வடிவாக மசித்து எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மசிக்கிறது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முள்ளு கரண்டி வச்சு மசித்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு நான் சீனி எடுத்துருக்கிறேன். சீனியை மிக்சியில் அடித்து நல்லா பவுடர் ஆக்கி போட்டு தான் சேர்த்துருக்கிறேன். பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கன நேரம் செல்லும் அந்த சீனி கரைகிறதுக்கு. இப்போ வாழைப்பழத்தையும் சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் முட்டை சேர்த்து கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 3 முட்டையையும் அடித்து ஊற்றிட்டு அதை ஹேண்ட் விஸ்கால் நல்லா பீட் பண்ணணும். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் பண்ணாலும் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்ல சாஃப்டாக வரும். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லையாண்டா நீங்கள் பட்டர் இல்லையாண்டா மாஜரின் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்க்கிறதா இருந்தால் அதை உருக்கிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டர் 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணெயும் மற்ற பொருட்களும் ஒன்று சேர்ற வரைக்கும் இதை பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் காணும். ஒரு 2 நிமிஷம் அப்படி பீட் பண்ணாலே எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அடுத்ததாக நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கொள்ளுவோம். 2 கப் அளவுக்கு மா எடுத்துருக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருவாத்தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வனிலா எசன்ஸ் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக அரித்து எடுத்துக்கொள்ளுவோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி அரிச்சு போட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் மிக்ஸ் பண்ணிக்க கட்டிகள் ஒன்றும் வராது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். கட்டி ஒன்றும் வராத மாதிரி நல்ல வடிவாக கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதை பீட் பண்ண வேணுமென்ற அவசியம் இல்லை. ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்ல வடிவாக கலந்து விட்டாலே காணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் இதை நாங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளணும். எனக்கு அந்த கேக் பட்டர் கொஞ்சம் இறுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதால் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு பால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக நான் கஜு நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன உடைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து போட்டு இதை நாங்கள் இனி பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு கஜுவை விட வேறு ஏதாவது நட்ஸ் பிடிக்குமென்னு சொன்னால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நட்ஸ் சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் கேக் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கேக் ட்ரேயில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பட்டரை ஊற்றிக்கொள்கிறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு இதை நாங்கள் இனி பேக் பண்ண வைப்போம். ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண ஓவனுக்குள்ளே நான் இப்போ கேக் ட்ரேயை வச்சுருக்கிறேன். 180°C 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னு சொன்னால் கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த நேரம் ஓவனுக்கு ஓவன் வேறுபடலாம். இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா பொங்கி நல்லா இருக்குது. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை கட் பண்ண வேணும். ஆறினதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்திருக்குது. நான் கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டதால் நல்ல கலராக வந்திருக்குது. இதுக்கு கொக்கோ பவுடர் கட்டாயம் போடணும் இல்லை. உங்களுக்கு விருப்பம்னா போடலாம், இல்லாட்டி நீங்கள் அதை போடாமலும் விடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கேக் நல்லா ஆறிட்டுது. நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த கேக் உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவினாம். எங்கன வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த கேக்குண்டா ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க. கேக் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்க, பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. அவையில் நல்லா விரும்பி சாப்பிடுவினாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.